Welcome back to my channel. யூனிவர்சல் உறவுகளுக்கு என்னுடைய சாந்தி, சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும். பாட்காஸ்டுடைய என்னுடைய 2வது எபிசோடில் இன்றைக்கி நான் 2 முக்கியமான விஷயங்களை பற்றி பேசப்போகிறேன். ஒன்று, நான் நேரடியாக கண்ட ஒரு நெகிழ்வான விஷயம். மற்றொன்றும் நான் நேரடியாக கண்ட ஒரு நெகிழ்வு அல்லாத விஷயம் என்று சொல்லலாம். ஏன்னா நெகிழ்வுக்கு சரியான எதிர்ப்பதம் என்னான்னு நான் கூகுள் பண்ணி பார்க்கும்போது இகழ்வுன்னு வருது. அதை நான் சொல்ல போகிற அந்த விஷயத்தை இகழ்வுன்னு எடுத்துக்க முடியாது. இல்லை ஒரு பொறுப்பின்மைன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு அஜாக்கிரதைன்னு சொல்லலாம். இப்படி சரியான ஒரு பொருளை என்னால் பார்க்க முடியல. அதனால் ஒரு நெகிழ்வு ஒன்று, நெகிழ்வு அல்லாத ஒன்று. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை நாதம், அடிப்படை கொள்கை அப்படின்னு கூட சொல்லலாம். அடிப்படையான ஒரு விஷயத்தை ரத்தின சுருக்கமாக முக்கியமான விஷயம் எது அப்படின்னு கேட்டால், இஸ்லாத்தில் சொல்லக்கூடியது பசித்தவருக்கு உணவளிப்பதும், அறிந்தோருக்கும் அறியாதோருக்கும் சலாம் என்னும் முகமன் கூறுவதும் தான் இஸ்லாத்தினுடைய தனி சிறப்பாகும். அந்த வகையில் நான் என்னுடைய வாழ்க்கையில் இது சுய பெருமைக்காக நான் கூறவில்லை. இது எனக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் உள்ள ஒரு நல் பழக்கங்களில் ஒன்றாகும். பசித்தவருக்கு உணவளிப்பது நானும் என் குடும்பத்தில் உள்ளவங்களும் தினமுமோ வாரமோ எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஏழை எளியவர்களை கண்டு உணவளிப்பது வழக்கம். அப்படி ஒரு நாள் நான் இந்த அமெரிக்காவுடைய வாழ்க்கையிலையும் நான் இந்த மாதிரி பசித்தவருக்கு உணவளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முயற்சி செஞ்சு அதற்காக சந்தர்ப்பங்களும் நேரங்களும், அதாவது என்னுடைய வேலை அல்லாத நாட்களில் அல்லது சற்று ஓய்வாக இருக்கிற நேரத்தில் என்னிடத்திலே உணவு இருந்தால் நான் அதை அழகாக பேக் செய்து அதை எடுத்துகிட்டு போய் இல்லாத மக்களை தேடி கண்டுபிடிச்சி கொண்டே கொடுப்பது ஒரு வழக்கமாக செய்து வருகிறேன். இந்த நல்ல எண்ணத்தை வழங்கிய இறைவனுக்கு முதல் கண் நான் நன்றி கூறியவனாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்படி ஒரு நாள் இந்த உணவை எடுத்துக்கிட்டு நான் யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் ஒரு இடத்துல நான் ஒரு பார்க் மாதிரியான ஒரு இடத்துல போய் தேடுறேன். ஏன்னா இது மற்ற நாடுகளைப் போல் அமெரிக்காவில் நம்மளுடைய இல்லம் தேடி யாசிப்பவர்கள் வரமாட்டார்கள். பொதுவெளியில் இருந்தால் கூட நம்மளை தேடி யாசகம் கேட்கக்கூடிய பழக்கம் அமெரிக்கா வாழ்கிற மக்களிடத்தில் எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்க முடியாது. இங்கே பொதுவாக பிச்சைக்காரர்கள் கூட யாரையும் நம்ம இங்கே சொல்ல முடியாது. இங்கே பொதுவாக இங்கே எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்லெஸ் பீப்புள்னு சொல்லுவாங்க, வீடு அற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க ஒரு இடத்துல நிற்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை ஒரு சின்ன பதாகையில் எழுதி அதை காமிச்சிட்டு அப்படி நின்றுட்டுருப்பாங்க. நாம் அதை பார்த்து விருப்பமுள்ளவர்கள் பணமோ பொருளோ உணவோ ஏதாவது கொடுப்போம். அந்த மாதிரி நான் ஒரு தடவை உணவை கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பார்க் மாதிரியான ஒரு பொதுவான ஒரு இடத்துல போகிறேன். அங்கே இந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. அப்போது ஒரு இடத்துல போய் நான் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அந்த உணவுகளை எடுத்து ஒரு 4 பேருக்கு தேவையான உணவு நான் அழகாக ஃபுட் கண்டெய்னரில் போட்டு பேக் பண்ணி நான் அதை எடுத்துகிட்டு போய் இந்த ஹோம்லெஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு
நான் போனேன். போய் பார்க்கும்போது அந்த பார்க்கில் வந்து 2 ஆண்கள் வந்து தனித்தனியே உட்கார்ந்துருந்தாங்க. இவர் ஒரு ஒரு மூலையில், இன்னொருத்தர் அந்த மூலையில் இருந்தாங்க. சரின்னு சொல்லி நான் அவங்களுக்கு பக்கத்தில் போய் நான் அவங்கள்ட்ட கேட்டேன். என்கிட்ட ஃபுட் இருக்குது, உனக்கு தரலாமா, வேணுமா? ஐ ஹாவ் சம் ஃபுட் ஃபார் யூ, இஃப் யூ டோன்ட் மீ கேன் யூ டேக் இட் அப்படின்னு சொன்னவுடனே அவன் ஓ ஷூர் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆளுக்கும் ஒரு ஃபுட் பாக்ஸை வாங்கிட்டாங்க. இனியும் 2 ஃபுட் பாக்ஸ் இருக்குது. இதை என்ன பண்ணலான்னு சொல்லும்போது அவர் இன்னொருத்தர்கிட்ட கேட்டேன், ஐ ஹாவ் சம் எக்ஸ்ட்ரா ஃபுட்டு, இஃப் யூ வாண்ட் இட் திஸ் ஒன் ஐ கேன் ஆல்சோ கிவ் இட் டு யூ அப்படின்னு சொன்னோன்னா அவங்க சொன்னாங்க எனக்கு 1 போதும் எக்ஸ்ட்ரான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி அந்த இன்னொன்று கொடுத்துட்டேன். அப்பவும் இன்னொரு ஃபுட் பாக்ஸ் வந்து பாக்கி இருந்துச்சு. சரி இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்தேன். பக்கத்தில் யாரையும் காணுமே, இன்னும் ஒருத்தர் பார்த்தா நம்ம கொடுத்துட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சைடாக பார்க்கும்போது ஒரு வயதான ஒரு பெண்மணி அப்படியே அந்த அங்குள்ள பார்க்கு பெஞ்சில் உட்காராமல் அவங்க எதையோ தேடி கொண்டு இருந்தாங்க கீழே. அப்போ எனக்கு ஒரு சந்தேகமாகவே இருந்தது, இவங்க வந்து ஹோம்லெஸ்ஸாக இருப்பாங்களா, இவங்கள்ட்ட கேட்கலாமா, இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சற்று தூரமாக நின்று நான் பார்த்து கொண்டிருந்தேன். அவங்க அப்படியே தேடிட்டு அந்த வயசான பெண்மணி அப்படியே வந்தாங்க. அப்போ நானும் ஒரு 2 ஸ்டெப்பு முன்னாடி போய் இதே போல் கேட்டேன், என்கிட்ட ஒரு உணவு இருக்குது, உங்களுக்கு தரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க அப்படியே பார்த்துட்டு என்ன ஃபுட்டு இது, என்ன உணவு அப்படின்னு ஆங்கிலத்தில் கேட்டாங்க. உடனே நான் வந்து இது வந்து இந்தியன் ஃபுட்டு, இந்தியன் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு சொல்லி, ஆக்சுவலாக அன்றைக்கி நான் கொண்டு போனது வந்து பிரியாணி தான் நான் கொண்டு போயிருந்தேன். சரின்னு கொடுத்தோன்னே அவங்க அப்படியா என்ன ஃபுட்னு சொல்லிட்டு எடுத்து காமிச்சேன். அவங்க எடுத்து திறந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு ஓ திஸ் இஸ் மீட் அப்படின்னாங்க. ஆமாம் இது வந்து இறைச்சியாக இருக்குதுன்னாங்க. ஆமாம் இது பிரியாணி, இது வந்து இறைச்சி போட்டு செய்யக்கூடியதான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஐயோ எனக்கு அது வேண்டாம், ஏன்னா இறைச்சி போட்டது எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அப்போ நான் ஏன்னு கேட்டேன். வேண்டாம் வேண்டாம் இது வந்து ஹலாலாக இருக்காது அப்படின்னாங்க. அந்த வார்த்தையை கேட்டதுமே எனக்கு ஒரு ஷாக்காக இருந்தது, தூக்கி போட்டுருந்துச்சு. எப்படி ஒரு யாசகம் கேட்பவர் கூட தன்னுடைய உணவில் ஹலால் ஹராமு பார்த்து தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட, ஒரு பிடிமானத்தோட, ஒரு உறுதியோடு இருப்பதை பார்த்து நான் மிகவும் நெகிழ்ந்து போனேன். அப்பொழுது நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இது வந்து ஹலாலான இறைச்சி தான், நாங்கள் வந்து ஹலாலான இறைச்சிகளை தான் நாங்கள் சாப்பிடுவோம். நான் வந்து இந்த மாதிரி கடையில் ஹலாலான இறைச்சி வாங்கி சமைச்சது தான், இதை நீங்கள் நம்பி சாப்பிடலாம், இது வந்து ஹலாலான கறி தான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க இப்படியே என்னை மேலே தூக்கி என் முகத்தை பார்த்துவிட்டு உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. நான் என்னுடைய பெயரை சொன்னேன். உடனே சொன்னோடனே ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அதை வாங்கிக்கிட்டாங்க. நான் திரும்ப அவங்கள்ட்ட பெயரெல்லாம் நான் கேட்கல. இதுக்கு எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, வறுமையில் இருந்தாலும் யாசகம் கேட்கின்ற நிலைமையில் இருந்தாலும் கூட தான் இறைவன் நமக்கு வழங்கிய வலியுறுத்திய அந்த சட்டங்களை, அந்த சின்ன ஒரு உணவு பழக்க வழக்கத்தில் கடைபிடிக்க வேண்டிய அந்த உறுதியை, ஹலால் ஹராம் எது ஹலால் எது என்று பார்த்து உண்ண வேண்டும் என்கின்ற அந்த மன உறுதியை பார்த்து நான் மிகவும் நெகிழ்ந்து போனேன். இதுதான் நான் கண்ட முதல் நெகிழ்வான விஷயம். அடுத்தது வந்து மற்றொரு நெகிழ்வு அல்லாத விஷயம். இப்போ இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயங்களில் நாம் 2 விஷயத்தை சொல்லியிருந்தோம். அதாவது அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் என்னும் முகமன் கூறுவதும் பசித்தவருக்கு உணவளிப்பதும் தான் இஸ்லாத்தில் மிக சிறந்த ஒரு செயலாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். பல சந்தர்ப்பங்களில் பல நபித்தோழர்களிடத்திலே அவர்கள் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை, ஒரு செய்தியை எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள், ஒரு நல்ல பழக்கங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், அல்லது இஸ்லாத்தினுடைய சிறந்த செயல் எது அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 விஷயங்களைத்தான் மக்களுக்காக எடுத்து கூறியிருக்கின்றார்கள்.
இந்த விஷயத்தை கடைபிடிக்கும் நோக்கத்தோடு தான் நான் இதை பேசுகின்றேன். அதில் தான் நான் அந்த முதல்ல வந்து நெகிழ்வான விஷயத்தை சொன்னேன். அடுத்தது நாம் பார்க்க போகிறது நெகிழ்வு அல்லாத விஷயம். அதாவது அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் கூறுவது தான் இஸ்லாத்தின் மிக அழகிய பண்புகளில் ஒன்று என்பது, அழகிய செயல்களில் ஒன்று என்பதை நமக்கு தெரியும். அப்படி ஒரு நாள் சமீபத்தில் நான் வந்து பல சந்தர்ப்பங்களில் இந்த நான் சொல்ல போகிற செய்தியை நான் பார்த்துருந்தாலும், இப்போ சமீபத்தில் ஒரு துக்ககரமான ஒரு ஒரு இடத்திற்கு நான் அவங்களை விசாரிப்பதற்காகவும் அந்த செய்தியை கேட்டறிவதற்காகவும் நான் ஒரு இடத்திற்கு நான் சென்றிருந்தேன். அப்படி நான் போயிருக்கும்போது அங்கே நமக்கு அறிந்தவர்களும் அறியாதவர்களுமாக வந்து போய் கொண்டிருந்தார்கள். அப்போது எனக்கும் மற்றவருக்கும் இன்னொருவருக்கும் தெரிந்த ஒருவர் அங்கே வருகிறார். அங்கே வந்தோடனே என்னோடு இருப்பவர்கள் எல்லோரும் அவர்களுக்கு சலாம் கூறுகிறார்கள். அவரும் சலாம் திருப்பி கூறுகிறார். என்னோடு இருந்த இன்னொருவரை அவர் கண்டுகொள்ளவே இல்லை. அவர் மற்ற 2 பேருக்கும் சலாம் கூறுகிறார். ஆனால் வந்தவரோ மற்ற இருவருக்கு சலாம் சொல்லிவிட்டு இந்த 3ஆவதாக நின்று இருந்த நபருக்கு சலாமும் கூறாமல், சிரிக்கவும் செய்யாமல், கையும் கொடுக்காமல், ஷேக்கினும் பண்ணாமல் அவர் பாட்டுக்கு விலகி போயிடுறாரு. அப்போ நான் வந்து கேட்டேன், அவர் உங்களுக்கு சலாம் கூறுகிறார், நீங்கள் பதில் கூறவில்லையே அப்படின்னு சொன்னேன்னு. ஓ ஆமாம் ஆமாம். திரும்பி அவருக்கு வந்து சலாம் கூறிவிட்டு போகிறார். இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு நெகிழ்வு அல்லாத ஒரு செயலாகும். எப்படி என்று பார்த்தீங்கன்னா, நாம் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்லுவது தான் இஸ்லாத்தில் மிக சிறந்த பண்பு, சிறந்த செயல் என்று நமக்கெல்லாம் போதிக்கப்பட்டிருக்கின்றதில் இது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். முஸ்லீம்களாகிய அனைவருக்கும் இது ஒரு நல்ல விஷயம் என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு 2 பேர்த்துக்கு சலாம் சொல்லி கை கொடுத்துட்டு 3ஆவது ஒருத்தரை கண்டுகொள்ளாமல் போகிறது ரொம்ப வந்து ஒரு அவமரியாதைக்குரிய ஒரு நிகழ்ச்சியாக, அதாவது ஒரு நிகழ்வாக நான் இதை பார்க்கிறேன். மரியாதை குறைவான ஒரு நிகழ்வாக நான் இதை பார்க்கிறேன். அது இல்லாமல் இன்னொரு சம்பவத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு 3 பேர் ஒருத்தரை சந்திக்கும் போது அந்த ஒருவர் வந்து 2 பேருக்கு மட்டும் சிரிச்சிட்டு தெரிஞ்சவங்க, அதனால் புன்னகைத்து சலாம் சொல்லிவிட்டு போகிறதும், 3ஆவது அவர் தெரியாத, அதனால் நான் பேசாமல் போகிறேன் என்று சொல்லுவதும் ஒரு பொது இடத்தில் நாகரிகமான செயல் கிடையாது. ஒரு பொது இடத்தில் ஒரு மனிதரை இன்னொரு மனிதர் பார்க்கும் பொழுது சலாம் கூறி முகமன் கூறுவது இஸ்லாத்தினுடைய சிறந்த பண்புகளில் ஒன்றாகும். அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் கூறுங்கள் என்று சொன்னதோடு மட்டாமல், ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரரை பார்த்து புன்னகைப்பது கூட அவர் செய்கின்ற ஒரு தர்மத்தின் அளவுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய காரியமாகும். அது நன்மை பயக்கக்கூடிய காரியமாகும் என்று நமக்கு எல்லோருக்கும் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த செய்தியிலிருந்து இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர் வந்து 3 பேர் நிற்கக்கூடிய இடத்துல 2 பேர் அவருக்கு தெரிந்தவங்க, 3ஆவது ஆள் அவர் தெரியாதவங்க. ஆனால் அந்த 2 பேருக்கு மட்டும் சலாம் கொடுத்து கை கொடுத்து விட்டு 3ஆவது ஒரு மனிதரை கண்டுகொள்ளாமல் போவல் வந்து நாகரீகமற்ற செயலாகும். இது நிறைய பேர் வந்து இதனுடைய அந்த சீரியஸ்னஸ் தெரியாமல் இப்போ இதில் வந்து நிறைய தெரிஞ்சவர்களும் படித்தவர்களும் படிக்காதவங்கள வித்தியாசமே இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு இதை செய்கிறாங்க. இதை வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாகும். ஒரு சபையில் 3 பேர்த்த பார்த்தாலும் 3 பேர்த்தையும் ஒரே மாதிரி நாம் வழி நடத்தணும், ஒரே மாதிரி அவங்கள மதிக்கணும், ஒரே மாதிரியான அவங்களிடத்துல நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்தணும். ஒருத்தரிடம் வந்து பாதி முன்புருவல் சிரிப்பதும் பாதி ஹேண்ட்ஷேக் பண்ணுறதும் ரொம்ப தப்பான செயலாகும். சில பேரை நம்ம பார்த்துருப்போம், முகத்தை எங்கேயோ பார்த்துக்கிட்டு 2 பேர்த்த சொல்லிட்டு 3ஆவது ஒருத்தனுக்கு வந்து இங்கே பார்த்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. முகத்துக்கு முகம் நேராக பார்த்து நம்மளுடைய சலாம் என்று சொல்லுவது நம்மளுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சொல்லாக, ஒரு முகமனாக, ஒரு வாழ்த்தாக இருக்க வேண்டும். அது இல்லாமல் 2 பேர்த்த பார்த்துட்டு 3ஆவது தெரியாத மாதிரி ஒரு கை கொடுக்கறதும், அரை முன்புருவல் செய்வதும், ஹேண்ட்ஷேக் செய்வதும் ஒரு தப்பான. சில பேர் வந்து ஹேண்ட்ஷேக் செய்யும்போது அவங்க வந்து எப்படின்னா, ஹேண்ட்ஷேக் செய்யும்போது நம்மளுடைய 2 பேருடைய உள்ளங்கைகளும்
ஒட்ட வேண்டும். அதுதான் நான் உண்மையான ஹேண்ட்ஷேக்குடைய ஒரு உண்மையான அர்த்தமாகும். நம்ம ஹேண்ட்ஷேக் பண்ணும்போது இந்த ஹேண்ட்ஷேக் மூலியமாக நம்மளுடைய உணர்வுகள் பரிமாறிக்கொள்கின்றன, நம்மளுடைய உணர்ச்சிகள் பரிமாறிக்கொள்கின்றன. ஆகவே நம்ம வந்து கை கொடுக்கும்போது ஹேண்ட்ஷேக் நம்மளுடைய 2 பேருடைய உள்ளங்கைகளும் ஒட்டி ஹேண்ட்ஷேக் கொடுத்து சலாம் முகமன் கூறுவது தான் சிறந்த ஒரு செயலாகும். அது இல்லாமல் சில பேர் வந்து கை கொடுக்கறது வந்து பாதி 4 விரலை மட்டும் ஷேக்கன் பண்ணிவிட்டு எங்கேயோ பார்த்துட்டு சலாம் சொல்லதெல்லாம் வந்து ஒரு அவமரியாதைக்குரிய செயலாகும் என்று என்னுடைய சிற்றறிவுக்கு தெரிந்ததை நான் இதை உணர்ந்து நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய எல்லா செயல்களுமே வந்து நற்பண்புகளின் அடையாளமாக திகழ்கின்றது. ஆகவே பசித்தவருக்கு உணவளிப்பதும், அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் கூறுவதும், ஒரு முன்புருவல் கூட சலாம் கூறவில்லை என்றாலும் ஒரு முன்சிரிப்பு சிரிப்பது கூட இஸ்லாத்தில் அவ்வளவு குறிப்பாக வலியுறுத்தப்பட்டிருக்கின்ற செய்தி என்பதை நான் அநேக மார்க்க அறிஞர்கள், சொற்பொழிவுகள், அதுவும் இல்லாமல் இஸ்லாமிய மார்க்க விளக்க புத்தகங்கள் இது போன்றதில் படித்ததும், நான் நேரடியாக இதை கண்டு நான் சற்று சங்கடப்பட்டதும் வருந்தியதுமான காரணத்தினால் இதை ஒரு பாட்காஸ்டாக நான் உங்களிடத்து சொல்லியிருக்கேன். இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருக்கும் நான் நம்புகிறேன். பிடித்திருந்தால் தொடர்ந்து எனக்கு இந்த பாட்காஸ்ட் பேசுகிறதுக்கு வந்து இதை தொடர்ந்து செய்வதற்கு வந்து ஆதரவு தாருங்கள். நான் இது உங்களுடைய வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். யுனிவர்சல் உறவுகளுக்காக யுனிவர்சல் தமிழ் மீடியா சேனலிலிருந்து நான் உங்கள் அமான் யூசப். மீண்டும் ஒரு நல்ல செய்தியில் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். See you, stay tuned, bye bye.